ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா பாருவோடது வைப் வித் பாருவில் ஒன்று கம்முவும் எனக்கும் கம்முனே வருது. சரி, ஓகே. கம்முவும் பாருவும் சேர்ந்து பாட்காஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது, பாருவோடது டாம் ஸ்பேஸில் வந்தது. அதுக்கப்புறம் அவங்களோடது அந்த இன்ஸ்டாகிராம்து அந்த ட்விட்டர்து அவங்க அந்த பாஸ்வேர்ட் மறந்துட்டு அவங்க புதுசாகவே ஒரு அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க ட்விட்டரில். ஸோ அதில் ஜாயின் பண்ணவங்க யாருன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அது டாம் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஒன்று. அதுக்கப்புறம் கம்ருதீனும் ஸ்பேஸ்க்கு வந்திருக்காரு. அவரும் நேற்று வந்திருக்காரு. பாரு வந்து மண்டே வந்தாங்க. இவங்க வந்து மண்டே இல்லை, அவங்க வந்து சண்டே வந்தாங்க. இவர் வந்து டியூஸ்டே நைட் வந்தார் போல இருக்குது. ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணிங்களா? யார் யாரெல்லாம் போய் பேசுனீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த ஒய்ப் வித் பாருவில் கம்முவும் பாருவும் பேசினதில் செம்ம அடி போலையே எல்லாருக்கும், எல்லா கண்டஸ்டன்ஸுக்கும். கனிக்கு, திவ்யாவுக்கு, அரோராக்கு, அதுக்கப்புறம் விக்ரம்க்கு எல்லாருக்கும் செம்ம அடி போலே. எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்காஸ்ட்டை. ஸோ நிறைய ஃபேன்ஸோட ரிக்வெஸ்ட் அது 2 பேரும் சேர்ந்து பாட்காஸ்ட் பண்ணுங்கன்னு. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணாங்க. அப்புறம் வந்து நிறைய ஓப்பன் அப்பாக ஆனாங்க 2 பேரும். அதுவும் பார்க்க நல்லா இருந்தது. ஸோ உள்ளே எப்படி இருந்தாங்களோ கேமுக்குள்ளே அதே மாதிரி தான் 2 பேருமே இப்பயுமே ரியலாக தான் பேசினாங்க. அந்த மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங்கை வந்து எல்லோரும் வெளியில் அந்த காஜி கப்பல் அப்படிலாம் சொல்கிறதுலாம் பற்றி பேசினாங்க. ட்ரூ எமோஷன்ஸை நாங்கள் வந்து வெளிப்படுத்தணும், அதை வந்து இப்படிலாம் பேசுகிறது, இப்படிலாம் பேசுவீங்க அப்படிங்கிற மாதிரி பாரு கேட்டதாகட்டும், இல்லை எஃப்ஜே வந்து பாருவை பற்றி சொன்னதாகட்டும், வெளில வந்தால் கழட்டி விட்டுருவா அப்படின்லாம் சொன்னால் அது எப்படி நீ என்ன அப்படி ஜட்ஜ் பண்ணுவ அப்படின்னு எஃப்ஜே கொடுத்த அடியாகட்டும். அதுக்கப்புறம் கனி வந்து வெளில அவங்க இன்டர்வியூஸில் அந்த கேஸ்ட் விஷயங்கள் வரும்போது ஆர்த்தடாக்ஸ் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது அவங்க வேறு மாதிரி வந்து அந்த ஆர்த்தடாக்ஸ் அப்படின்போது, ஸோ ஆர்த்தடாக்ஸ் அப்படிங்கிறது மரபொழியாக எங்கள் இதில் யாரும் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறது தானே தவிர, அது வந்து கேஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வந்து அதை வந்து அவங்க தேவையில்லாமல் அதாவது என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அந்த கேமில் வயலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயத்து பண்ணாங்க. அதுவும் வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு. அந்த ஐடியாவும் கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க பாரு கமருதீன் வச்சு, அதுவும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ என்னடா கையில் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கனி வந்து பாரு பற்றி வெளியில் இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னோம். அதுக்கும் பதில் கொடுத்தாங்க. அப்புறம் விக்ரம் அவனோட இன்டர்வியூஸில் வந்து நம்மளும் அதை பற்றி பேசியிருப்போம். கம்ருக்கு ஃபோன் பண்ணால் என்ன யார் ஒரு தலை இப்போ திருகணும் அப்படிலாம் மாதிரி கம்மு வந்து ஒரு ரவுடி மாதிரியே அவங்க பேசினது, விக்ரம் பேசினதாகட்டும், அதெல்லாம் வந்து ஏன் அப்படி பண்ணுறீங்க, வெளில வந்து ஏன் வன்மத்தை கொட்டுறீங்க அப்படின்னு நம்ம என்னென்னலாம் பேசியிருந்தோமோ நம்ம சேனலில் அதே தான் பாருவும் வந்து அதுக்கு ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. ஸோ விக்ரம் ஏன் இப்படி பண்ணார், கனி, அதுக்கப்புறம் வந்து அவள் கூட சேரவே சேராத, வெளில போனால் யாரை வேணால் கல்யாணம் பண்ணு, அவளை மட்டும் பண்ணாத அப்படின்னு வினோத் சொன்னது. அதை வந்து அதையுமே சொன்னாங்க. ஒரு இடத்துல கூட பாரு அதை சொல்லவே இல்லை வினோத் பற்றி கமரு கிட்ட டைரெக்டாக அப்படின்னு எனக்குமே லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் அந்த பாட்காஸ்ட்டில் வந்து உங்களோட நண்பர் அவரும் அப்படி சொன்னார். அதெல்லாம் எப்படி இருந்தது, ஒரு மாதிரி இருந்தது எனக்கு அந்த ட்ராமாலாம் அப்படின்னு டைரெக்டாகவே கமரு கிட்ட வந்து பாரு கேட்டதாகட்டும், உங்களோட நண்பர் சொன்னது. அப்புறம் அந்த நீங்கள் ஒரு பேர் வச்சுருக்கீங்களே திவ்யாவுக்கு, அது ஸ்மோக்கிங் மவுத்து, அந்த வீடியோ எனக்கு அது சொல்ல கஷ்டமாக இருக்குங்க. வீடியோவாக இருந்தாலுமே பாரு பேசுகிறத பாரு வந்து தப்பாக சொல்கிற வார்த்தைங்களாகட்டும், இல்லை நம்மளுக்கு வந்து கேம் அவங்களோட ஒரு சிலரோட கேமை பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நம்மளை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறதாகட்டும், அந்த வக்ரன்னு சொல்கிற வார்த்தையும் சரி, இல்லை அந்த பொண்ணு அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்த்து அவளை யார் அரோராவை பேசுகிறதும் சரி, திவ்யாவை பேசுகிறதும் சரி, அவங்க என்ன தான் நம்மளுக்கு பிடிக்கலனாலுமே ஒரு ஹியூமனிட்டி பேஸில் அந்த வார்த்தைங்களை சொல்லக்கூட எனக்கு வரமாட்டேங்குது. அதை மோஸ்ட்லி இங்கிலீஷில் சொல்ல பார்க்குறேன், இல்லை நான் அவாய்ட் பண்ண பார்க்குறேன். இப்போ பார்வை பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த இவரோட ஃபேன்ஸ் மீட்டு இது ஃபேட்மேனோடது அந்த ஃபேர்வெல்லில் கூட வந்து அது கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கேயுமே பாரு வந்து ஒரு மாதிரி கிரிட்டிக்ஸ் பண்ணி தான், ஒரு மாதிரி கிரிட்டிசிசம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து இது ஏதாவது என்ன சொல்கிறது, அந்த கார் டாஸ்கே வச்சு திருப்பி ஒரு மாதிரி தான் கிண்டல் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க பாருவை, அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் யூடியூப்பில் நான் அதெல்லாம் பார்க்கல, அங்கே டேரெக்டாக அவங்க போனவங்களாக இருக்கும். அதே மாதிரி அங்கே போனவங்களே ஒரு சிலர் வந்து யூடியூபர்ஸ், அந்த கீரிப்புள்ளியும் சம்திங் நினைக்கிறேன், அது எதுவும் ஒரு யூடியூப் நான் வந்து பார்த்ததே கிடையாது. அவர்த ரீசெண்டாக சும்மா ஒரு ட்ரால் பண்ணுறக்கும் போது வந்துச்சு. அவர் அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு போனாரா, எல்லாருக்கூடயும் அந்த ஷஃபி ஜோன்லாம் அங்கே வந்திருந்தாங்க, ஃபோட்டோலாம் எடுத்தாரே, எல்லாம் சரி. அவர் தம்ப்நெயிலில் வந்து பாரு கமருதீன் வந்தாங்கன்னு, ஆனால் ஆக்சுவலாக வரல போல இருக்குது பாரு கமருதீன் அங்கே. ஏன்னா டாம் ஸ்பேஸில் வந்து பாரு சொல்லியிருப்பாங்க, வியூர் கூப்பிட்டார் ஃபேட்மேன் சரி, அண்ணன் கூப்பிட்டார் ரவி அண்ணன், பட் ஆனால் எனக்கு போக முடியல. அது மட்டும் இல்லாமல் நான் முடிஞ்ச அளவுக்கு பிக் பாஸ் விஷயங்கள்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு பார்க்குறேன், என்னால் அன்றைக்கி போகவும் முடியல. ஆனால் அண்ணனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்குன்னு பாருவே வந்து ரவீந்தர் சாருக்கு, ஐ மீன் ஃபேட்மேன் சாருக்கு தேங்க்ஸ் வந்து டாம் ஸ்பேஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஒரு பாண்டிங் அண்ணன் தான் சொன்னாங்கன்னும் போது நான் கண்டிப்பாக ரவி சாரை மீட் பண்ணுவேன் நேரில், அப்போ நான் பேசிக்கிறேன், தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது அவரும்
ஃபேட்மேன் சாரோட அந்த ஃபேர்வெல்ல அவங்க பண்ணியிருக்காங்க ப்ரோக்ராமாக. அது அங்கே பாரு ஃபேன்ஸுமே வந்தாங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். ஸோ அதில் பிடிச்சவங்க அதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, காமெடி என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, இல்லை கிரிட்டிக்ஸாக இருந்தால் அதை விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதோடு அது சரியாக போயிடுச்சு. பட் ஆனால் நம்ம சேனல்லே வந்து இது மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னும் போது நான் அதை பார்க்கல. ஒரு வேளை பார்த்துருந்தாலுமே வந்து அது தப்பு தான் அப்படின்றத மீறி சரி ஓகே, அது அவங்க ஆர்கனைஸ் பண்ணது, அவங்க சேனலில் அவங்க இஷ்டம். கேம் முடிஞ்சிச்சு, பண்ணியாச்சு, இது ஓகே. எல்லாருமே இப்போ அதை வச்சாதான் ஃபேன்ஸ் வருவாங்க, இல்லைனா வந்து அதை வச்சாதான் டிஆர்பி வருங்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இவரை மட்டும் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான். பட் ஆனால் அவர் பண்ணலை. ஏன்னா அவரோட விஷயங்கள் தான் அவருக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இது பண்ண வேணான்னு சொல்லியிருக்கலாம். மேபி பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நான் வந்து கிளிப்பிங்ஸ் எதுவும் அதெல்லாம் பார்க்கல. ஒரு 2 எபிசோட் தான், ஐ மீன் அந்த 10 மினிட்ஸ் தான் நான் பார்த்தேன். பார்த்த வரைக்கும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். வேறு எதுவும் நான் பார்க்கல. அப்படின்னும் போது அங்கே போன அந்த கீரிப்பிள்ளையா அவர் வந்து அதை போட்டுட்டு பாரு கமருதீன் வந்தாங்கன்னு ஏதோ தமிழில் வச்சுருப்பார் போல். அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து பாரு ஃபேன்ஸு, ஐ மீன் பாருதீன் ஃபேன்ஸ் எல்லாம் போய் வராதவங்க நீங்கள் திருப்பிட்டு உங்கள் டிஆர்பிக்காக ஏன் இப்படி தமிழ் வைக்கிற, உங்கள் டிஆர்பிக்காக இப்படி பேசுகிறேன்னு ஏதோ கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணி திட்டியிருப்பாங்க போல் இருக்க அவரை. ஸோ அதுக்கு ஒரு வீடியோ, அவங்க கமெண்ட்ஸில் வந்து திட்டினதுக்கு ஒரு வீடியோவை இவர் வந்து போடுறார், பாருவை திட்டி. அது பாருவோட வீடியோ ஸ்டார்டிங்லேயே, ஐ மீன் அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்கிறார், பாரு ஃபேன்ஸ் யாராக இருந்தாங்க, நீ இருந்தீங்கன்னா இதை பார்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிடுங்கன்னு சொல்லி வார்த்தைக்கு வார்த்தை பாருவை வந்து அப்படி திட்டி அந்த ஒரு வார்த்தை ட்ரெண்ட் ஆச்சு பாரு பற்றி. அந்த என்ன சொல்கிறது, அது ஸ்பெல்லிங் PEEDAI அப்படி இதெல்லாம் சொல்லி பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி நெகட்டிவ் வேர்டில், அதாவது நெகட்டிவ் வைப்பில் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றியும் டாம் ஸ்பேஸில் அவங்க பேசினாங்க. எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லக்கூட இஷ்டம் கிடையாதுங்க. ஸோ நம்மளுக்கு பிடிக்காதவங்களாக இருந்தாலுமே அவங்கள ரொம்ப அநாகரிகமான வார்த்தைகளில் சொல்லக்கூடாதுன்றது தான் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் என்னோடய வீடியோவில். பட் ஆனால் அவர் கீரிப்புள்ளேன்றவர், அவர் வந்து விஜய் டிவி தெரிஞ்சவராக இருக்கலாம், இல்லைனா சோஷியல் மீடியாவில் அவர் ரொம்பவே ஏன்னா அவர் போய் ஷஃபி ஜோன் கூட இன்னும் 2-3 பேர் கூடலாம் ஃபோட்டோலாம் எடுத்துருந்துருக்காரு, அங்கே கிளிப்பிங்ஸில் பார்க்கும்போது தெரியுது. ஸோ அதில் பற்றி பேசும்போது நீங்கள் உங்களது பேசிக்கோங்க. தம்ப்நெயில் வச்சுருக்கீங்கன்னா அது ஒத்துக்கோங்க, ஆமாம் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணாங்கிறதுக்கா நீங்கள் பார்வை திட்டுறதுக்காக ஒரு வீடியோ போட்டு ஒரு 10 நிமிஷம் போட்டு அதில் வார்த்தைக்கு வார்த்தை பார்வை தப்பாகவே திட்டி, இன்னும் வந்து அவங்க கண்டஸ்டன்ஸ் கிட்ட தான் அந்த வன்மம் குறையலன்னா, அந்த இன்னொரு சைடு பாரு ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த வன்மம் கொஞ்சம் கூட இன்னும் குறையவே இல்லை அப்படிங்கிறதுலாம் நம்மளால் பார்க்க முடியுது. நான் ஒரு 10 நிமிஷம் கூட அந்த பொண்ணை வந்து நான் இப்படி சொல்லி தான் இந்த வீடியோவில் திட்டுவேன், வார்த்தைக்கு வார்த்தை இந்த வீடியோ ஃபுல்லாக அப்படி தான் சொல்லுவேன், எனக்கு வந்து அவங்களை போட்டு தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் நான் இந்த ஒரு 3 மாதம் வந்து ஒரு 20,000 ரூபாய் என்னமோ சம்பாரிச்சிருப்பேன், அதை விட ஜாஸ்தியாக நான் ஒரு மாதத்துக்கு வந்துட்டு வேலை செஞ்சால் நான் சம்பாரிச்சிருவேன், 30K அப்படி சொன்னார். 30K பார்த்துருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். 30K சம்பாதிச்சிருவேன்னா ஓகே, அப்போ அதே படிக்க வேண்டியது தானே. ஏன் போடுறீங்க பாரு கமருதீன் பேரை? இல்லை பாரு கமருதீன் போட்டால் தான் டிஆர்பி வரும் தான் ஆப்வியஸாக 3 மாதம் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போயும் ஏன் போடுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் அது பதில் அது இதை விட நான் ஜாஸ்தியாக அது போட்டு தான் அது தானே பண்ணியிருக்கீங்க, அப்புறம் எதுக்கு அதுக்கு ஒரு விளக்கம் அப்படின்போது அந்த விளக்கமும் திட்டுறதுக்கு ஒரு வீடியோ போட்டு அவளை வார்த்தைக்கு வார்த்தைக்கு திட்டுறது ஒரு வீடியோ போட்டு அது ஒரு பண்ணுறீங்க அப்படின்னும் போது, அப்புறம் சபரி வந்து அந்த கார் டாஸ்க்கை ரீக்ரியேட் பண்ணி அந்த வீடியோ டெலீட் பண்ணதாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் வந்து அவங்க அம்மாவை அந்த துணிவை சக்தி இது போட்டு அதை டெலீட் பண்ணதாகட்டும், இன்னும் ஜனங்க வந்து அடின்னு பாருவோட ஃபேன்ஸ் போய் அடித்தாலும் இல்லை நியூட்ரல் ஆடியன்ஸ் போய் அடித்தாலும் இந்த திருந்தாத ஜென்மங்கள் திருப்பி அதை தான் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னும் போது டாம் ஸ்பேஸில் இந்த கேள்வி கேட்குறாங்க. இந்த சீசன் தான் பாருக்கான ஹேட்டர்ஸும் ஜாஸ்தி இருக்காங்க, பாருக்கான ஆர்கானிக் ஃபேன்ஸும் ஜாஸ்தி இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவளோட கேம் அப்படி இருந்தது அப்படிங்கிறத விடவும் ஒரு பொண்ணு இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆடி இருக்கான்றது தான் இந்த சீசனில் எல்லாருக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கு. அது சபரியில் ஆரம்பித்து, விக்ரமில் ஆரம்பித்து, விஜய் சேதுபதி ஆரம்பித்து, டீம் உட்பட அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. அப்போ மேல் ரிவ்யூவர்ஸ்க்கும் அதே பிரச்சனை தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து நம்மளோடது இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா, நம்ம ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். நம்மளோட 2-3 ஷார்ட்ஸ் வந்து பாரு ஃபேன்ஸ் பேஜ்லையும் இல்லைனா கமருதீன் ஃபேன்ஸ் பேஜில் இல்லை அந்த ஷிப்பர்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அதில் ஏதோ ஒன்றுத்தில் 2-3 ஷார்ட்ஸ் வந்து வைரலாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து தீபா அப்படிங்கிற சிஸ்டர் தான் வந்து மெசேஜ் பண்ணி சொல்லுவாங்க, பாருங்கள் உங்கள் ஷார்ட்ஸ் வந்து இதில் இட்டு போட்டிருக்காங்க சிஸ்டர் அப்படின்னு 3 ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போயிருக்கு. நான் திருக்குறளை வந்து விக்ரம் அவமானப்படுத்தினது, அதுக்கப்புறம் சபரி சேர் போட்டு உட்காந்தது அந்த ஷார்ட்ஸு, இன்னொன்று ரீசெண்டாக ஆனது வந்து என்னதுன்னா திவ்யா வந்து டைட்டில் வின்னர் வந்து எப்படி ஆனா அந்த பிஆர் ஓட்ஸ் அப்படிங்கிறது தானே திவ்யா டைட்டில் வின்னர் ஆனால் ஆர்கானிக் ஓட்ஸ் வர வேண்டியவங்களுக்கு ஆர்கானிக் ஓட்ஸ் இருக்கிற பிளேஸ்லாம் நீங்கள் வெளில அனுப்பிச்சிட்டிங்க, அப்போ வந்து திவ்யா இவ தானே டைட்டில் வின்னர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஷார்ட்ஸு. ஸோ இந்த 3மே வந்து என்ன சொல்கிறது,
நெக்ஸ்ட் சீசனில் ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் என்ன மாதிரி திவ்யா மாதிரி பேர் ஒரு செட் பண்ணிட்டு வரணுமா, பாரு மாதிரி தைரியமாக ஆடணுமா, சாண்ட்ரா மாதிரி நடிக்கணுமா, எப்படி வந்து கேமை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெக்ஸ்ட் சீசனில் விஜய் டிவியை நம்பி ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் எப்படி உள்ளே போக முடியும்? அவங்களோட இமேஜை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணி அனுப்பிச்சிருவீங்களா? இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு வந்து டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி அனுப்பிச்சு அக்ரிமெண்ட்டில் தான் சைன் பண்ணியிருக்கீங்களா, நாங்கள் எப்படி வேணால் உங்களோட கண்டென்ட்டை கொடுப்போன்ற மாதிரி பாரு வந்து என்ன சொல்கிறது ஒரு மாதிரி டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்கிட்ட விதம் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் சீசனில் ஃபீமேல் கண்டென்ட்ஸ் ரொம்ப அவேர்னஸோடு போகணும் விஜய் டிவிக்கு இந்த ஷோக்கு போகும்போது அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டுருந்தது. இது 3மே வைரல் ஆயிருக்கு அப்படின்னும் போது ஓரளவுக்கு என்னோடது என்ன சொல்கிறது சேனலும் ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை எனக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணவங்க, அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பாரு ஆர்மியும் வந்து நம்ம ஷார்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அவங்க தான் 3மே எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4K 5K வியூஸ் போயிருக்கு. ஸோ அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஏதோ ஒரு வகையில் பாருவோ கமருதீனும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துருப்பாங்கன்னு நம்புகிறேன் நான். இல்லை பாருவோட ஃபேன்ஸும் பாருதீனோட ஃபேன்ஸும் பார்த்துருப்பாங்க அப்படின்னும் போது ஸோ இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்சு 1 மாதம் ஆகியும் இன்னும் அந்த வைப் குறையவே இல்லை. நானுமே வேறு டாபிக் போகலான்னு யோசித்தாலுமே அந்த ஒரு அப்டேட்டுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா போன சீசன் அதுக்கு முந்தின சீசன்லாம் ஸ்பேஸ்க்கு வர்றவங்க டக்குன்னு வந்துடுவாங்க. 1 வீக் 10 டேஸில் மேக்ஸிமம் ஃபேன்ஸ் மீட் முடிஞ்சிடும், பிக் பாஸ் செலிப்ரேஷன் முடிஞ்சிடும். அப்புறம் வந்து இந்த ஸ்பேஸ்க்கு வந்து பேசுகிறவங்களும் பேசுவாங்கன்னும் போது எக்ஸாக்டாக 1 மந்த் ஆயிடுச்சா, February 15 மாதிரி ஆயிடுச்சு. இப்பயுமே வந்து இப்போ தான் ஸ்பேஸ்க்கு வந்தாலுமே பாரு வந்ததுக்கப்புறம் இப்போ கமருதீன் அதர் சாண்ட்ரா கூட 2 நாள் முன்னாடி ஏதோ வந்தாங்க போல இருக்குது. ஸோ அந்த ஒரு ஜனங்க கிட்ட வந்து அந்த பாருக்கான அந்த விஷயங்கள் அந்த வைப் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு அப்டேட் வராதா பாரு கமருதீன் பற்றி அப்படின்னும் போது அந்தளவுக்கு ஒரு ஆர்கானிக் ஃபேன்ஸை பாரு கமருதீன் சம்பாரிச்சிருக்காங்கன்னும் போது இது வந்து ஹேட்டர்ஸ்க்கு வந்து இன்னுமே வந்துட்டு ஸ்டமக் பேனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அந்த ஸ்டமக் பேனை தான் இன்னுமே ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு கொட்டிகிட்டு இருக்காங்க. அவளை திட்டி அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே திட்டி சம்பாரிச்சுக்கோங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பாருவும் இதை விட்டுட்டாங்க. ஸோ டாம் ஸ்பேஸில் அவங்க பேசினது இன்னொன்று, ரவி சாரையும் கூப்பிட்டுருந்தாங்க போல இருக்குது டாம் ஸ்பேஸில். அப்போ அவர் வரல, கனெக்ட் பண்ண முடியாது சாரின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சிருக்காரு. இதுக்கு மேலே வந்து ஹேட்டர்ஸ்க்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு மெசேஜஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளைலாம் பண்ணதை விட்டுட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆர்கானிக் ஃபேன்ஸ்க்கு அன்கண்டிஷ்னலாக அந்த லவ்வை வந்து நீங்கள் காட்டுங்க, தேங்க்ஸ் சொல்லுங்கள், இல்லை கிராட்டிடியூடாக இருங்க, இல்லை நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் மூலிமா ஜனங்களுக்கு உங்களோட விஷயங்களை வந்து தேங்க்ஸ் சொல்கிற விதமாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்கானிக்காக சப்போர்ட் பண்ணவங்களுக்கு வந்து அந்த ஒரு தேங்க்ஸ் சொல்கிறத மட்டும் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இந்த தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதையும் வந்து டாம் படித்து காமிச்சாங்க ஸ்பேஸில். இவங்க வந்து அப்போ தான் சொன்னாங்க நான் ரவியை நான் நேரில் பார்ப்பா அப்பயே சொல்லிக்கிறேன், நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ரவியை நான் சப்போர்ட் பண்ணதுக்கு அப்படின்னு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆர்ஆர் டியூன்ஸ் அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா பாருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ஃப்ரெண்டு கூட 2-3 பாட்டு அதுக்கு எழுதி அமைச்சிருக்காங்க. அப்போது வந்து அவங்க வந்து பொதுவாக சொன்னாங்க இந்த மாதிரி வந்து அந்த ஆர்ஆர் டியூன்ஸ் வந்து நிறைய பாட்டு எனக்காக போட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து இவங்க கனி பேசுனது ஃபேக் ஃபெமினிஸ்ட்டு ஃபேக் பெரியாரிஸ்ட்டுலாம் சொன்னதுக்கெல்லாம் வந்து பாரு வந்து இது என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க, அதாவது அந்த ஆர்த்தோடாக்ஸ்னு ஒரு வார்த்தை சொன்னது இப்படி அதான் விஷயம் இல்லை அப்படின்னா என்ன வேணால் எடுத்து பேசுவீங்களான்ற மாதிரி அது பேசினதுனா அது ஒன்றுமே இல்லைங்க. அது நான் ஃபஸ்ட் வீக்கில் நடந்த விஷயம் தான், அந்த சிக்கன் விஷயம் கனி விஷயம் நான் லைவில் பார்த்தப்போ ஒன்றுமே இல்லை. வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடுவீங்களா, நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்லியிருப்பாங்க. உங்களை பார்த்தா நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்கே, நீங்கள் உங்களை பார்த்து நான் சாப்பிடுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே அது எப்படி நீங்கள் ஃபேஸ் பார்த்து ஜட்ஜ் பண்ணுவீங்க, ஒரு ஆளை பார்த்தோன்னே எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்கன்னு பாரு கேட்டிருப்பாங்க. அப்போ வந்துட்டு அதுதான் வந்து அவங்க ஃபஸ்ட் வாரம் நாமினேட்டும் பண்ணியிருப்பாங்க, அந்த ரீசன் வச்சு தான் கனியை வந்து நாமினேட்டும் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது மேபி வெளில வந்து அந்த வீடியோவை கனி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை தான் இப்போ கொட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயம் இருக்குது, வெளில வந்து தன்னை யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்களோ அவங்க மேலே அந்த கோவத்தை காட்டுறதுன்றது ரம்யா விஷயத்துலேருந்து அரோரா விஷயத்துலேருந்து எல்லாருமே அது ஒரு சிலருக்கு அது இருக்கும். நம்மளை அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய விஷயம் தான். அந்த கேம் போயிட்டு வந்தோடனே நம்ம வெளில போனோன்னு யாரெல்லாம் நினச்சிருக்காங்க, நம்மளை யாரெல்லாம் நாமினேட் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்ம யார் கூட இப்போ வந்து வியனாலாம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் தான் வந்து கோவப்பட்டிருப்பாங்க. ஒரு மாதிரி வந்து கூடவே இருந்த விக்ரம் வந்து நம்ம என் கேமை ஸ்பாயில் பண்ணதுன்னு சொன்னதாகட்டும், இல்லை சுபி வியானான்னு வரும்போது அங்கே நடந்த விஷயங்கள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லும்போது இதில் வியானா வந்து நான் நம்பி பழகின விக்ரம் வந்து அப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி அந்த மேனுப்புலேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி அவங்க கோவப்பட்டதில் ஒரு அர்த்தம் இருந்தது. பட் ஆனால் என்னை நாமினேட் பண்ணவங்கள நான் பகையாக தான் பார்ப்பேன்னு இன்டர்வியூ கொடுக்கறதுன்றது அந்த கேமோட புரிதலே இல்லாமல் நான் ஜால்ரா போட்டுட்டு தான் ஆடுவேன். ஆனாலும் என்னை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள்
அதே சபரி குரூப்ல இருந்தா, அந்த குரூப்ல வந்து நான் சேர்றதுக்கு காரணமே, கனியோ, சபரியோ என்னை யாரும் நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு தான். அதையும் மீறி யாராவது பண்ணியிருந்தா, அவங்க கூட அதுதான் நான் சொன்னேன். அ ஒரு இடத்துல வந்து யாரெல்லாம் வந்து நாமினேட் பண்ணாங்களோ, அவங்க மேல தான் ரம்யா கோவப்பட்டுருப்பாங்க. அது ஓப்பன் நாமினேஷன்ல வரும்போது தெரிஞ்சிருக்கும். க்ளோஸ் நாமினேஷன்ல தெரியாது. ஆனா வெளில வந்து அத பார்த்துட்டு கோவப்படுறாங்க, இல்ல அது கோவமா பேசுறாங்கன்னா, பாருக்கு வந்து ரம்யாவ நெறைய இடத்துல நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ரம்யாவும் பாருவ பண்ணியிருப்பாங்கன்னும்போது, அந்த கேம் புரிதல் இருந்தா, அந்த நாமினேஷன் கோவம் வராது. அந்த கேம் புரிதல் இல்ல வந்து நான் கேமை வந்து ஸோ உங்களை நாமினேட்டே பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு கேம் ஆடினா அது உங்களோட கேம் தானே. அப்போ நீ ஒரு கேம் ஆடுறேன்னா அதுக்காக நான் உன்னை நாமினேட் பண்ணாமல் இருக்க முடியாதுன்னு ஒருத்தங்க எதிர்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ட்ராங் கேமர்ஸ் வந்து ஆடுறாங்கன்னா அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னும் போது இந்த இடத்துல பாரு மட்டும்தான் எல்லாருக்குமே தப்பாக தெரியவா அப்படிங்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. ஸோ கனியை வந்து பாரு நாமினேட் பண்ணியிருப்பாங்க. அந்த விஷயத்துக்கு தான் அந்த வாரத்தில் பண்ணியிருப்பாங்க. இது ஃபஸ்ட் வீக்கில் நடந்த பஞ்சாயத்து. அந்த தண்ணிலாம் பத்தாமலாம் நடந்திருக்கும். நிறைய அந்த டாய்லெட்டுக்கெலாம் தண்ணிலாம் சப்ளை இல்லாமல் அதெல்லாம் நான் நிறைய பேசியிருப்பேன். அப்போ அந்த வாரத்தில் நடந்தது தான். ஏன்னா அந்த வாரத்தில் தண்ணி இல்லாமல் இருக்கிற தண்ணி வச்சு சமைக்கணும், அப்புறம் பாத்திரம் கழுவணும், சாப்பிட்றதுக்கு கூட வந்துட்டு அந்த குடிக்கிறதுக்கான தண்ணியை கூட பார்த்து தான் செலவு பண்ணணுன்ற வாரத்தில் தான் அந்த சிக்கன் அப்படின்னு வரும்போது அது ஜென்ரலாக பார்த்தா அது தப்பு தான். ஃபேஸை பார்த்து எப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயந்தான். நியாயமாக பார்த்தா அதுக்கு பாரு தான் கோவப்பட்டிருக்கணும். அதனால தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளில வந்து அதை பற்றி பாரு எங்கேயுமே பேசலை. ஆனால் கனி தான் பேசுகிறாங்க அப்படின்னும் போது எனக்கு புரியலை. அதே மாதிரி அந்த அன்பு கேங் அங்கங்கே தெரிய தான் செய்கிறாங்க. வடபழனி கோயிலில் தெரியுறாங்க, அப்புறம் அந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் தெரியுறாங்க, இதில் தெரியுறாங்கன்னும் போது எங்கே அங்கே அன்பு கேங்கில் கனியை காண ஒரே ஒரு ஃபோட்டோவில் ஸ்டார்டிங்கில் அந்த வடபழனி கோயிலில் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு சபரி. இது சபரி, அப்புறம் வனிதா அக்கா பொண்ணு பூர்ணிமா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட் மியூசிக்கில் கமருதீன் அந்த கார்டாஸ் வந்து ரீக்ரியேட் பண்ண அந்த விஷயங்களோட அங்கே கூட கனியை காணோன்னு நினைக்கிறேன். கிளிப்பிங்ஸ்லலாம் தெரியல. நீங்கள் யாராவது வேற எங்கேயோ பார்த்துருந்தீங்கன்னா நான் பார்த்த கிளிப்பிங்ஸில் இல்லை, வேறு எதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கனி பெருசாக இங்கே தெரியல போல இருக்குது. வக்ரம், சபரி, இந்த அரோரா திவ்யா தான் நிறைய சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து அரோராவுக்கு வந்து கிஸ் பண்ணுற மாதிரி துஷாரா ஆதரியும் கிஸ் பண்ணுற மாதிரி ஃபோட்டோஸ் வேறு லிங்க்கில் வந்து ரொம்ப அதுவும் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அரோராவும் ஒரு இடத்துல வந்து பாருக் அமருதீன் லவ் பற்றி நல்ல விதமாக பேசினதே நம்ம சேனலில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணாங்க. வேறு வழி இல்லைங்க, பேசி தான் ஆகணும். ஏன்னா இவங்க நினச்சது வந்து இந்த சீசன் கேம் எப்படி போச்சுன்னா நான் ஆக்சுவலாக பேசின மாதிரி எப்பயுமே ஹோஸ்ட் கொடுக்குற ஹிண்ட் வந்து வெளில ஜனங்க என்ன நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி கேம் போகணுன்றது தான் கமல் சார் இருக்கும் போதெல்லாம் வந்து கண்டஸ்டன்ஸ்க்கு வர ஹிண்ட்டு. ஆனால் இந்த சீசன் டோட்டலாக இல்லை. ஜனங்களோட அபிப்பிராயமே வந்து ஹோஸ்ட் எடுத்து வைக்கவே இல்லை. ஹோஸ்ட் எடுத்து வச்சதெல்லாம் சேனலோடது டிஆர்பிக்காகவும் ஹோஸ்டோட இமேஜை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் பண்ண விஷயங்கள்னும் போது ஜனங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகலை. ஸோ அதனால தான் பாருவால் அங்கே பாரு நினச்சது ஃபுல்லாக வந்து பாருவோ மற்றவங்களும் நினச்சது வந்து ஜனங்க இப்படி தான் நினைக்கிறாங்க போல். என்னை வந்து ஜனங்க வந்து நான் வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க, நான் தப்பாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப ரக்கடாக இருக்கேன்னு சொல்கிறாங்க, அப்படி தான் சொல்கிறாங்க வெளியிலன்னும் போது வாரம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ வந்து அதை கரெக்ட் பண்ணிட்டே இருந்ததையும் ஜனங்க கவனிச்சாங்க. வெளில வந்து பார்க்கும்போது ஹோஸ்ட் திட்டினதுக்கு ஆப்போசிட்டாக வெளில ஜனங்க கிட்ட நம்மளுக்கு இவ்வளோ லவ் இருக்குன்றது அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருந்தது. அப்போ இந்த சைடில் அது அப்படியே வயசு வருஷம் இந்த பக்கம் யாருக்கு என்ன சர்ப்ரைஸ்னா இந்த வக்ரம்க்கோ அரோராக்கோ கனி குரூப் அந்த அன்பு கேங்கு வம்பு கேங் ஏதோ ஒன்று அந்த கேங்குக்கும் என்ன ஆச்சுன்னா அப்போ வந்து பாரு மட்டும்தான் ஜனங்கிட்ட தப்பாக தெரிகிறாங்க. நம்ம நல்ல விதமாக தான் இருக்கோம் போல இருக்குது. நம்ம இமேஜை ஜனங்க ரொம்ப வந்து தாங்குன்னு தாங்குறாங்க போல இருக்குது. வெளில போனாலும் நம்மளுக்கு இதே வரவேற்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி திவ்யாலேருந்து சாண்ட்ராலேருந்து ரெட் கார்டு கொடுத்தது கூட ஜனங்களோட கொந்தளிப்பில் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் நம்பி இவங்க ஹோஸ்ட்டை நம்பி ஹோஸ்ட்டு சொன்னது தப்பாக இருக்குன்னு அதை திருத்திக்கிறேன்னு ஆடின பாருக்கு வெளில வந்து இருந்தது. அது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். ஆனால் ஹோஸ்ட்டு சொன்னது சரியாக இருக்குன்றது நம்பி ஆடின இந்த சைடு இருக்க இந்த கும்பலுக்கு வெளில வந்து பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது ஜனங்களுக்கு. அதாவது உள்ள ஹோஸ்ட் நம்மள நல்லவங்க நீங்களாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது வெளில வந்து ஜனங்க வந்து நம்மளை அப்படி தான் ஏற்றுக்குவாங்க நம்பி இவங்க வெளில வந்தாங்க. ஆனால் வெளில வந்து பார்த்தா அது ஆப்போசிட்டாக இருக்கும், பாருக்கு ஃபேவராக இருக்கும், இவங்களுக்கு அது ஹேட்ரட் நிறைய இருக்கும், இவங்களால அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு கேம் ஆனது யார் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியும் ஹோஸ்ட்டும் தான் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஜனங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துகிட்டு போய் உங்கள் கண்டஸ்டன்ஸ் கிட்ட சேர்க்கலை, இவங்களோட விஷயங்களை டிஆர்பிக்காக எடுத்துகிட்டு போய் சேர்த்தாங்க. அப்போ அது பாருக்கும் கமருதீனுக்கும் வேற மாதிரியும்
மற்றவங்களுக்கு வேறு மாதிரியோ வெளில வந்தோடனே அது ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறது மாரி அந்த ரியாலிட்டி ஷோலேருந்து வெளில வந்தால் ரியல் லைஃப்பில் ஜனங்க இவங்களை என்னவா பார்க்குறாங்க, ஐ மீன் ரியாலிட்டியில் இவங்க என்னவா பார்க்குறாங்கன்னு போது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டான விஷயங்கள், பாரு ஹேட்டர்ஸு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே அதுக்கும் மேலே பாருவோட ஃபேன்ஸ் இருக்காங்க, பாருதின் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னும் போது இப்போ சேண்ட்ராக் ஹேட்டர்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சபரிக் ஹேட்டர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு அரோரா வந்து வெளில போயும் நம்மளுக்கு ஜனங்க இவ்வளோ ஆதரவு கொடுப்பாங்க, எங்களை தங்கப்புள்ளன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கும், உன்னை வந்து எங்கள் வீட்டு பொண்ணை ஒத்துக்கிறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்கன்னு அப்படி வெளியில் வந்து ஐ மீன் உள்ளே வந்து அரோராக்கு சொம்பு தூக்குன அந்த சேனல்லாம், வக்ரம்க்கு சொம்பு தூக்குன அந்த சேனல்லாம் ஷோ முடிஞ்சிச்சு, அவங்கவுங்க வேலையை அவங்க பார்க்க போயிட்டாங்க, சேனலோ ஹோஸ்ட்டோ அவங்கவுங்க வேலையை. ஆனால் வெளில வந்து ஜனங்களை சந்திக்கிற இவங்களுக்கு தான் அந்த அடியெல்லாம் விழுது, செம்ம அடி வாங்குறாங்க. அப்போது அரோராவும் ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்வியூவில் அவங்களது வந்து எனக்குமே அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா எனக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும் கிடச்சதுன்னா, நாங்கள் கூட வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படின்னும் போது அவளுக்கு உள்ளே வந்து ஒரு வயிற்றுச்சலும் ஸ்டமக் பேர்னோ இருக்குது. அதாவது கம்ரு வந்து இந்தளவுக்கு வந்து பாரு வந்து நம்பர் அந்த ட்ரஸ்ட் வைக்கிறதும், பாருவும் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் கம்ரு மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறதும், அந்த மோர் தென் எ ஃபீலிங்கில் மோர் தென் எ ஃப்ரெண்ட் ஃபீலிங்கில் அவங்க 2 பேரும் வந்து ஒருத்தர் நம்பிட்டு அந்த வி சப்போர்ட் ஈச் அதர் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறதும், ரெட் கார்டு வாங்கின அப்புறமும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லாமல் 2 பேரும் இவ்வளோ வந்து ஃபினாலேக்கு ஒன்றா வந்தது. ஐ மீன் ஃபஸ்ட்டு கமருதீன் வந்து அப்புறம் பாரு வந்ததாகட்டும், ஜனங்கக்கிட்ட இவங்களுக்கு இருக்கிற வரவேற்பாகட்டும், இதெல்லாம் வெளில வந்து பார்த்தோன்னே இதுக்கு மேலே பாருவையோ கமருதீனையோ தப்பாக பேசினா இன்னும் அடி செம்மையாக விழும் போலையே அப்படின்னு கொஞ்சம் அடக்கி வாசித்ததாக தான் நான் பார்க்குறேன். ரியலைஸ் பண்ணி பேசினதாக பார்க்கல. ஆனால் அதுலேயுமே வந்து கனி சபரிலாம் இருந்தவே இல்லை அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக நடந்த விஜய் டிவி ஷோலையும் வந்து திருப்பி அந்த கார்டாஸ்கே வச்சு டிஆர்பியை வந்து விஜய் டிவி எடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி ஏன்டா அதை எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு வழி இல்லை. அதை வச்சு அதை இப்போ வந்து அந்த கிரிப்புலையோ சம்திங் அந்த யூடியூபர் அது நீங்கள் அப்போ ஏன் அதை அப்படி போடுறீங்க? நீங்கள் போனீங்க அந்த ஷோக்கு ஃபேர்வெல் ஃபேட்மேன் ஃபேர்வெல் அப்படின்னு போட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு விட்டுட்டு நீங்களே பாருன்னு போடுறீங்க. அதுக்கப்புறம் அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பேசினா உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னா அப்போ வந்து போடாதீங்க. அப்போ அதை மீன் பண்ணாதீங்க, அந்த கண்டென்ட்டை விட்டுட்டு வேறையா மீன் பண்ணுங்கள். அது வேர்ட்ஸ்லேயே அப்படியே மீன் பண்ணுங்கள், தம்ப்நெயிலே அப்படியே மீன் பண்ணுங்கள். புரியல உங்களுக்கு வந்து அது என்னது சொல்லுவாங்களே இந்த மாதிரி உங்களுக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னா அப்போ வந்து அடிக்கிறவங்களும் அடிக்க தான் செய்வாங்க, கமெண்ட்ஸில் வந்து என்ன திட்டணுமோ திட்ட தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து நீங்கள் அவங்களுக்கு திருப்பி பதில் கொடுத்து நீங்கள் திருப்பி அதை தான் செய்ய போகிறீங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பாரு வந்து ஃபேன்ஸ் மீட்டில் வராங்க, இந்த மாதிரி வந்துட்டு ஸ்பேஸில் வராங்க அப்படின்னா உங்களுக்கு பாரு பற்றி பாசிட்டிவான விஷயங்கள் பேச பிடிக்க மாட்டேங்குது, பாருவை நெகட்டிவாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டிஆர்பி அதே டிஆர்பி நீங்கள் பாசிட்டிவாக பேசினாலும் வரும். மேபி ஸ்டார்டிங்கில் வரலை, நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் நான்லாம் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து பாருவை சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஃபஸ்ட்டு டேலேருந்து அவங்களோட கேம் பிடிச்சி போய் இல்லை இந்த பொண்ணுக்கான விஷயங்கள் என்னமோ ஒரு யூனிக்னஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு டேலேருந்து என்னோடய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் ஒரு இடத்துல வந்து ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆனதுக்கப்புறம் ஷோ ஆரம்பித்து பாருக்கான ஃபேன்ஸ் எங்கேயுமே இல்லையா, பாருவோட கேம் வந்து ஏன்னா எல்லா யூடியூபர்ஸும் தப்பாக தான் பேசுகிறாங்க, எல்லா யூடியூபர்ஸும் நெகட்டிவாக தான் பேசுகிறாங்கன்னும் போது நம்ம எடுத்த ஸ்டாண்ட் சரியாக தப்பான எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது ஓகே தப்போ சரியோ எனக்கு இப்படி தான் தோணுது லைவ் பார்க்கும்போதுன்றது தான் நான் ஆப்வியஸாக வந்து ஷேர் பண்ணணும் போது ஒரு வீடியோவில் ஷார்ட்ஸில் நான் கோவமாக கூட சொல்லியிருப்பேன், ஏன் பாருக்கான ஃபேன்ஸ் யாருமே கிடையாதா, அந்த பொண்ணு இந்த அளவுக்கு வந்து ஹேட்ரடாக எல்லாரும் யூடியூபர்ஸ் பேசுகிறாங்க, ஆனால் அவள் கேம் நல்லா தானே ஆடுறா, அவளுக்கான சப்போர்ட் வீட்லேயும் இல்லை வெளியிலையும் இல்லையா, ஏன் அசீம் மாதிரி கேம் ஆடுறவங்கள ஒத்துக்கிறீங்கன்னும் போது ஏன் பாரு ஃபீமேலாக இருக்கிறதுனால மட்டுமே அவள் கேமுக்கு வந்து இவ்வளோ ஹேட்ரட் வருதா அப்படிங்கிற மாதிரிமே நான் போட்டிருப்பேன். ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாலுமே பெருசாக எந்த கிளிப்பிங்ஸுமே அவளுக்கான கிளிப்பிங்ஸ் பெருசாக வந்ததே கிடையாது. கொஞ்சம் வந்து சபரி எதாவது பண்ணால் வெங்காயம் வளர்த்தா ஏதோ ஒன்று பண்ணால் வந்துடுது, விக்ரம் ஏதோ ஒன்று பண்ணால் வந்துடுது, கனி வந்து குக் வித் கோமாளி அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சதெல்லாம் வருதுன்னும் போது பாருக்கான விஷயங்கள் எங்கேயுமே வரவே இல்லை பெருசாக அப்படின்னும் போது அதுவுமே வந்து டாம் கேட்டிருப்பாங்க. ஸோ என் கண்ணில் அடிப்பட்டப்போ கூட எதுவுமே வரலன்றது எனக்குலாம் ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வீட்டு சைட்லேருந்து கூட எதுவுமே யாருமே சொல்லலை, ஃபேன்ஸ் தான் வந்து அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கேம் ஆடுறா இல்லை எவ்வளோ அவளுக்கான ஒரு ட்ராமாவை அவள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கா, இங்கேயும் ஜனங்க சப்போர்ட்டே வர மாட்டேங்குது, கிளிப்பிங்ஸ்லாம் எதுவுமே இல்லை, சபரி யாரும் கேள்வி கேட்கல அப்படிலானும் போது அதே திவ்யாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிஆர் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லும்போது இது ஏன் இப்படி இருக்குன்னும் போது இப்போ இதே மாதிரி தான் டாமை யோசிச்சிருக்காங்க, ஏன் எங்கேயுமே சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் ப்ரொமோட் ஆகவே இல்லை, அவங்களுக்கான கேம் விஷயங்கள் வரவே இல்லைன்னும் போது அப்போ வந்து டாம் வந்து அவங்களுக்கு அவங்களோட ஃபோன் நம்பர் வாங்கி காவியா இருக்காங்க இல்லைங்களா பாரு ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்டேயோ இல்லை அவங்க அம்மாக்கிட்டேயோலாம் வாங்கிட்டு பண்ணும்போது இப்போ அதையுமே ஸ்பேஸில் கேட்குறாங்க. பாரு சொல்கிறாங்க ஆமாம் நான் பிஆர் மாதிரிலாம் எதுவுமே செட் பண்ணலை அப்படிங்கிற, இது யார் நம்புறீங்களோ நம்மளே உங்கள் இஷ்டங்க, நாங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணுறேன், இது காவியாவும் அதை தான் சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்ட், அதாவது அவங்களோட டிசைனர்
காஸ்மெட்டிக் டிசைனர் காவியா அவங்களோட ஃப்ரெண்ட் இல்லைங்களா, அவங்களும் அதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாருவை. ஸோ நாங்கள் எதாவது பண்ணுறோம்க்கா, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம பண்ணலாம், எனக்கு தெரியும் பிஆர்லாம் பண்ணலாம் இல்லாமல், இல்லை அதெல்லாம் வேணாடி, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வாய் இருக்குல்ல, நான் வந்து பார்த்துக்கிறேன், என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு தான் அவங்க பாரு சொல்லிட்டு போயிருக்காங்க. வெறுமனே அவங்க ஃபோன் கூட அவங்க அம்மா கிட்ட தான் இருந்திருக்கு. அதுலேயுமே அப்பப்போ அந்த ட்ரெஸ் விஷயங்கள், அந்த காஸ்டியூம் விஷயங்கள் மட்டும்தான் அப்பப்போ கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கன்ற மாதிரி பாரு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவங்க அம்மா அப்பப்போ காவியை கனெக்ட் பண்ணி அந்த ட்ரெஸ் விஷயங்கள் வீக்கெண்டில் மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த கண்டென்ட் சம்மந்தமாக எதுவுமே பெருசாக ப்ரொமோட் ஆகவே இல்லை அப்படின்னும் போது, இதையுமே டாம் வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் எப்படியோ பாருது வாங்கி அப்படி இப்படி கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவங்க பர்சனலாக ஒரு எஃபர்ட் எடுத்து இவங்க தனியாக எடிட் டீமே வச்சு எடிட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க போல இருக்குது. நான் ட்விட்டர்லாம் பார்க்காதனால எனக்கு தெரியல. அவங்க சொன்னதை நான் ஷேர் பண்ணுறேன். நிறைய பாருக்கான எடிட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த பேரெல்லாம் அவங்க வந்து டாம் வந்து வாசித்தாங்க. ஸ்பேஸில் ஒரு 8 பேர், அப்புறம் 100 பேர் எடிட் டீமு, அப்புறம் 8 பேர் அவங்க கோ ஸ்பீக்கரு, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. பிலீவன் மேஜிக்கு, அப்புறம் வந்துட்டு மிஸ்டர் சயோன், அவர் கூட யூடியூபர் நினைக்கிறேன். அவர் ஆனால் நிறைய பேர்லாம் சொன்னாங்க. அனட்டார் அந்த நிக்நேம் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அஞ்சலி, நம்மளை பற்றி சொன்னாங்கன்னு சொன்னீங்களா, அவங்க அந்த மாதிரிலாம் பேர்லாம் வாசித்தாங்க. ஸோ மோஸ்ட்லி அவங்க குரூப்புக்குள்ளேயே வந்து அந்த ஸ்பீக்கரை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஒரு 4-5 ஹவர்ஸ் தான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாரு ஸ்பேஸில். அவங்களுக்கு அதுக்கே வந்து நிறைய பேர் 1 minute 2 minutes பேசுறதுக்கே அது லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ஸ்பேஸில் வந்து டாம்ஸ் பேசினாங்க. ஸோ நாங்கள் வந்து எடிட் டீம் இந்த வாட்டி ஒரு டீமாகவே வச்சு இந்த மாதிரி வந்து உங்களுக்கான எடிட்ஸ்லாம் போட்டோம், ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணி விட்டோம். நிறைய பேர் அதுக்காக எஃபோர்ட் போட்டாங்க, அவ்வளோ பொட்டென்ஷியல் போட்டிருக்காங்க. ஸோ வந்து மற்ற ஃபேன்ஸ்க்கான எடிட்ஸை விடவும் பாருக்கான எடிட்ஸில் நல்லா இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி டாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் பாரு தேங்க்ஸ் சொன்னாங்க. சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொன்னாங்க. இது ஒரு பக்கம் போச்சு. நம்மளோட ஷார்ட்ஸ் அந்த ட்ரெண்ட் ஆனது அப்படின் போது அப்போ அதில் வந்து நான் பார்த்தது என்னென்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஷார்ட்ஸில் வந்து திவ்யா எப்படி வின்னானான்ற பற்றி பேசும்போது அதில் என்னென்னா ஓஜி பாரு ஃபேன் ஃப்ரம் யூஎஸ்ஏ அப்படின்னு போட்டு தான் அது ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஷார்ட்ஸு. அந்த ஷார்ட்ஸில் கூட வந்து நான் அது வந்து நெக்ஸ்ட் சீசனில் வந்து இது வந்து மக்கள் ஷோவாக இருக்குமா இல்லைனா விஜய் சேதுபதி ஷோவாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டாப்பிக்கில் தான் அது போட்டிருப்பேன். நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாகிராமில் இருக்கும், போய் பார்த்தீங்கன்னா 5K வியூஸ் போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி திருக்குறள் பற்றி போட்டது, திருக்குறள் வக்கரன் பற்றி போட்டது, சபரி சேர் போட்டு இதெல்லாம் வந்து 4K 5K வியூஸ் போயிடுச்சு. இப்போ நீங்கள் இன்ஸ்டாவில் போய் பார்க்கலாம். ஷார்ட்ஸ் வந்து யூடியூப்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அதில் வந்து எனக்கு வந்து ஓஜி பாரு ஃபேன் ஃப்ரம் யூஎஸ்ஏ அப்படின்னு போட்டு அது ட்ரெண்டானது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதை பாரு பார்த்தாங்களோ கமரு பார்த்தாரோ எனக்கு தெரியாது. பட் ஆனால் இது வந்து இப்படி ஒன்று ட்ரெண்டாக இருக்குது சிஸ்டர்னு எனக்கு வந்து மெசேஜ் அனுப்பிச்ச தீபா சிஸ்டர் ஆகட்டும், சப்போர்ட் பண்ண மற்ற சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீலாவதி சிஸ்டரும் வந்து நீங்களும் டாம் ஸ்பேஸ்க்கு வந்து போய் ஸ்பீக்கர் கேளுங்க, உங்களுக்கு கிடச்சதுன்னா எங்களை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் ப்ளஸ் நான் வந்து இந்த சீசன் போன சீசன் நான் லிசனராக பண்ணேன். இந்த சீசன் ரொம்ப நேரம் நான் பார்க்கல, கொஞ்சம் நேரம் தான் பார்த்தேன். நான் சொன்னேன் அவங்க ஈவினிங் 6 o'clock வர டைம், இங்கே சண்டே மார்னிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அது கொஞ்ச நேரம் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எங்களை பற்றியும் சொல்லுங்கள் அப்படின்னும் போது கண்டிப்பாக எனக்கு லைன் கிடச்சிருந்தா நான் எல்லாரையும் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாலே நம்ம வந்து பாருவோட ஆர்மி ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது அங்கே ஃபெரி ஸ்டார் அப்படின்னு அவங்க வந்து சிஸ்டர் பிரதர்ன்ற மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லிவிட்டேன். சாரி, அவங்க சிஸ்டர் தான். ஸோ அந்த சிஸ்டரும் வந்து அந்த சிஸ்டர் இன்னும் 2-3 சிஸ்டர்ஸ்லாம் எல்லாருமே வந்து நல்லா பேசுகிறீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் யூடியூப்லையுமே நம்மளுக்கான நிறைய சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் ஸ்பீட் விங்ஸ் அப்படிங்கிறவர் வந்து அவருக்கும் எனக்கும் நிறைய அவரும் சிஸ்டராக பிரதரானு எனக்கு தெரியல. ஸோ அவங்க அந்த ஃப்ரெண்டும் வந்து நிறைய வந்து என்ன சொல்கிறது அந்த அவங்க அந்த ஆர்கியூமெண்ட்டு நாங்களாம் ஹெல்த்தியாக அந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். கமரு வந்து கொஞ்சம் கோவப்படும் போது பாருக்கிட்ட நான் பாரு ஃபேனாக நான் பண்ணும்போது அவங்களும் வந்து அந்த சைடில் இல்லை 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் 2 பேர் சைட்லேயுமே அப்படிங்கிற மாதிரி மோஸ்ட்லி பாரு ஃபேன். அப்போது ஒரு இடத்துல நான் கேட்டேன், நீங்கள் வந்து இப்போ என்ன அந்த கார் டாஸ்கில் வந்து சபரி ரிக்ரியேட் பண்ணதில் கூட அந்த ரிக்ரியேட் பண்ணதில் அப்போ ஏன் கமரு அங்கே போனார், இப்போ அங்கே வந்து பாருக்கு பிடிக்காத எடுத்து கமரு ஏன் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் வச்சப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, இல்லை விஜய் சேனல் ப்ராடக்ட் வந்து கமருனால அவர் அங்கே போயிருப்பார், ப்ளஸ் வந்து பாருக்கிட்ட சொல்லிட்டு கூட போயிருக்கலான்னும் போது அதுக்கப்புறம் சபரியாக அந்த வீடியோவே எடுத்துட்டாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த ஹெல்த்தியான கான்வர்சேஷன்ஸ்லாம் நிறைய பேர் கூட நான் வந்து அந்த யூடியூப் வழியாகவே அந்த கான்டெக்ட்ஸில் அந்த மெசேஜில் ரிப்ளை பண்ணியிருக்கோம் பேசியிருக்காங்கன்னும் போது அதில் நிறைய பேர் நீங்கள் நிறைய பாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட வீடியோஸ் பாரு பார்த்தா கண்டிப்பாக
கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லிங்க. அதுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். நீங்களும் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, பாரு என்கிட்ட பேசலானா என்ன, இல்லை பாரு வீடியோ எடுத்து பார்த்தாலும் பார்க்கலனாலும் நம்ம நினச்சது பாருக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு அதை கொடுத்துட்டோம். அந்த ஒரு ஹாப்பி எனக்கு போதும். இப்போது டாம் ஸ்பேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன்னா அவங்க கண்டினியூஸாக அதை பண்ணுறாங்க. இன்ஸ்டாவில் இந்த எஃபோர்ட் போட்டாங்க, இல்லை அவங்க ஒரு டீமாக அந்த குரூப்பாக சேர்ந்து அதை ஒன்று பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இது என்னோடது சேனலில் எனக்கான ஒரு விஷயத்துக்கு எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக நான் ஸ்டாண்ட் எடுத்தேன். அதுக்கு நீங்கள்லாம் வந்து எல்லாருமே அந்த கமெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட நம்மளுதுமே பார்த்தீங்கன்னா பாரு ஃபேன் ஆர்மி, ஒரு குட்டி ஆர்மி, ஃபேன் ஆர்மி தான் சொல்லணும். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் அவங்க ஃபெரி ஸ்டார் அவங்களுக்குலாம் ரிப்ளை பண்ணும்போது கூட என்ன சொன்னேன்னா, என்னோட சேனலில் இருக்கவங்க எல்லாமே பாருவோட ஃபேன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு குட்டி ஆர்மி மாதிரி தான் வந்து நாங்கள் வந்து பாரு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கப்பெண் மாதிரி தான் பாரு நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். என்னோட வீடியோஸில் அவ்வளோ பேசியிருக்கோம். கமெண்ட்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆர்கானிக் ஃபேன்ஸ் ஆர்கானிக்காக வந்து பாருக்கு வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார், அவங்க பாரு உள்ளே இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருப்பாங்க, அவங்க வீட்டில் 12 ஓட்டு இருக்குது. அந்த 12 ஓட்டுமே நாங்கள் பாருக்கு தான் போடுவோம். இந்த ஃபோன் நம்பர்லேருந்து அந்த ஃபோன் நம்பர்லேருந்து போடுவோன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு மெசேஜ்லேயே பண்ணியிருந்தாங்கன்னும் போது. ஸோ அவ்வளோ ஆர்கானிக் ஃபேன்ஸ் பாருக்கு இருக்கிறதுனால தான் ஸ்டில் இப்பயுமே ஷோ முடிஞ்சு 1 மாதம் ஆகி அந்த வைப் குறையாமல் அவங்களால வந்து ஜனங்க கூட கனெக்ட் ஆக முடியுதுன்றதை நான் வந்து ரொம்பவே நம்புகிறேன். அதுதான் உண்மையும் கூட. அப்படின்னும் போது அந்த கனெக்ஷன் ஜனங்க கூட மற்றவங்களுக்கு வராததுனால தான் அவங்கவுங்க புலம்பி தீர்த்துட்டு இருக்காங்க, ஸ்டமக் பர்னில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும்போது ரெட் கார்டு வாங்கின 2 பேருக்கு இவ்வளோ வந்து ஆர்கானிக் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் கேம் ஆடிட்டு வந்த டாப் 5க்கும் இல்லைனா வந்து மற்ற நடுவில் எவிக்ட் ஆனவங்களுக்கும் யாருக்குமே இல்லைன்னும் போது பாரு கமருதீனுக்கு இருக்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இல்லைன்றது தான் உண்மைன்னும் போது பாரு ஃபேன்ஸ் அந்த டாம் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலே அந்த லைவில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஸ்பீக்கர்னு 43,000 ப்ளஸ் வந்து அது லிசனராக இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ ஃபாலோவர்ஸு அவங்களோட ட்விட்டர்லையுமே வந்து ஜென்ரலாகவே அவங்க 1K ஏதோ நான் 1K ப்ளஸ் இருக்கும் போல், 1K இல்லை சாரி 1 lakh ஃபாலோவர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க போல் இருக்குது. அந்த பாஸ்வேர்டே வந்து பாரு மறந்துட்டாங்களா ட்விட்டருது. ஸோ அதை வந்து திருப்பி பண்ணுறது எப்படின்னு புதுசாக அதுக்காக தான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து அது டாமோட ஹெல்ப்போட தான் ஆரம்பித்து அவங்க புதுசாக ஒன்று அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது ஸோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ்லையும் டென்ஷன்லையுமே அவங்க அந்த கேம் ஆடி இருக்காங்க. வெளில வந்தோடனே அந்த பாஸ்வேர்ட் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இதில் இன்னொரு கொஸ்டினும் வந்துச்சு. நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அவ்வளோ ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, கண்ணில் அடிப்பட்டெல்லாம் அதெல்லாம் கண்டிப்பாக யாராலையுமே முடியாது, அதுக்கெலாம் ஒரு தனி கட்ஸ் வேணும், அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணுன்ற மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களோட போல்ட்னஸை பாராட்டினாங்க. அப்போ வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் கவுன்சிலிங் மாதிரி எதாவது போனீங்களா, சைக்காட்டிஸ்ட்லாம் எதாவது பார்த்தீங்களா அந்த ட்ராமாலேருந்து வெளில வரத்துக்கு, ரிலீவ் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து பாரு ஆமாம் நான் கண்டிப்பாக நான் போனேன், என்னால் முடியவே இல்லை, வெளில வந்து அதுவும் நெகட்டிவ் தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். பாரு ஹேட்டர்ஸ் எல்லாமே ரிவ்யூஸ் எல்லாமே போது அந்த ரெட் கார்டு விஷயங்கள் எல்லாமே போது அந்த 2 வீக்ஸ் வந்து எனக்கு வந்து அப்படி இருந்தது ட்ராமா. ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக போய் ஆகணும்னு அவங்களோட ஃபேமிலி சைக்காட்டிஸ்ட் இருப்பாங்க போல், அங்கே போய் ஒரு கவுன்சிலிங் எடுத்திருக்காங்க. கவுன்சிலிங் எடுத்த அப்புறம் அவங்க கொடுத்த சஜஷன் பிரகாரம் தான் அவங்க ஃபினாலேக்கும் வந்திருக்காங்க. நீங்கள் அது சொல்லுவாங்களே எங்கே தொலைச்சவங்களோ அங்கே தான் தேடணுன்ற மாதிரி உங்களுக்கு எங்கே அந்த ட்ராமா க்ரியேட் ஆச்சோ, எங்கே நீங்கள் அஃபெக்ட் ஆனீங்களோ அங்கே போய் நீங்கள் வந்து கெத்தாக நிற்கும் போது தான் உங்களோட ட்ராமா வந்து சரியாகும். உங்களோட டிப்ரெஷனுக்கு அதுதான் ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னும் போது அந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போய் உங்களுக்காக இருக்கிற ஃபேன்ஸ்க்காக நீங்கள் போங்க. உங்களுக்கான அந்த ட்ராமா கிளியர் ஆகணும்னா நீங்கள் தோற்ற இடத்துலேயே போய் நீங்கள் வந்து கெத்தாக போய் நின்னா தான் வந்து உங்களுக்கான அந்த ஒரு கிளாரிட்டி அந்த எக்ஸைட்மெண்ட்டு கிடைக்கும். அப்படின்னும் போது அதுக்காக தான் நான் முக்கியமாக ஃபினாலேக்கு வந்தேன். ஃபேன்ஸ்க்கான விஷயமோ இல்லை என்னோட ட்ராமாக்கான விஷயமோ ஒரு கிளாரிட்டிக்காக நாங்கள் வந்தேன். ஸோ வந்தப்போ தான் தெரிஞ்சது எனக்கு இன்னும் ஃபேன்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வந்த இடத்துல அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து ஜனங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ரெட் கார்டு அப்படிங்கிற விஷயம் வந்து ஜனங்க கொடுத்தது இல்லை, ஜனங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆமாம் தப்பு பண்ணிட்டோம், அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் நடந்துருச்சு. ஆனால் அதுக்காக ஜனங்க வெறுத்துடாமல் நம்மளோட இன்னொரு சைடையும் ஜனங்க பார்த்துருக்காங்க, நம்மளோட கேமையும் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்பவே அது சர்ப்ரைஸாக இருந்தது. அப்படின்ற மாதிரி பாருவும் அதான் சொன்னாங்க. பாரு கமருதீன் அந்த பாட்காஸ்ட்டில் 2 பேரும் சேர்ந்து சொன்னது அதுதான். ரெட் கார்டு விஷயங்கள் ஸ்டார்டிங் டென்ஷனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் மக்கள் கொடுத்த லவ்லேருந்து எங்களால் ஈஸியாக அது ஓரளவுக்கு அதை கடந்து வர முடிஞ்சுது அப்படின்னு தான். ஆனால் ரெட் கார்டு வாங்காத நல்ல கண்டஸ்டன்ஸ்னு பேர் வாங்கி டாப் 5 சூப்பர்னு பேர் வாங்கினவங்க இப்போ வந்து ரொம்ப வந்து நூடுல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அப்படின்னு சொல்லும்போது பாரு வந்து சைக்காட்டிஸ்ட் பார்த்துருக்காங்க, அவங்க கவுன்சிலிங் போயிருக்காங்க, இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த பாரு கவுன்சிலிங் போனது அப்படிங்கிறது விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, பிக் பாஸ் ஷோ முடிஞ்ச உடனே எனக்கு தெரிஞ்சு நான் ஆல்ரெடி இதை நான் சொல்லியிருப்பேன், என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கவுன்சிலிங் ஒன்று போவாங்க. ஏன்னா சைக்காட்டிஸ்ட்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிருக்கவங்க
அப்படிங்கிறத விட ஏதோ ஒரு ட்ராமா ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வெளில வர முடியாமல் அதுலேருந்து எப்படி வெளில வரதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் நல்லா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லும்போது பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோ 3 மாதம் 100 நாள் அந்த வீட்டில் இருந்துட்டு அந்த ஒரு 90-100 டேஸ் இல்லை டைட்டில் வின்னர் ஆகுறவங்களுக்கு டைட்டில் வின்னர் இந்த சீசன் டைட்டில் வின்னர்லாம் பெருசாக டிப்ரெஷன்லாம் இல்லை, பெருசாக வந்து அந்த ஒரு டென்ஷன்லாம் கிடையாது. ஏன்னா அவங்க வந்து பிஆர் வச்சுட்டு ஈஸியாக வின் பண்ணோன்னு போனாங்க. மற்ற சபரிலாம் வந்து ஆனால் சொன்னேன் ப்ரெஷரே இல்லாமல் கேம் ஆடினதுலாம் பார்த்தீங்கன்னா சபரி அரோரா சேனல் ப்ராடக்ட்ஸ் தான் அப்படின்னு தான் சொல்லணும். விக்ரம் கூட ஏதோ ஒரு கேம் ஆடினான், ஆனால் அவன் ஆடினது பாரு கிட்ட மட்டும்தான் ஆடினான், அதுதான் பிரச்சனை. அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து வெளில வந்து அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயத்த ஃபேஸ் பண்ணி தான் அவங்களால அந்த ஷோலேருந்து அந்த ஷோவில் ஏற்பட்ட ட்ராமாலேருந்து ரிலீவ் ஆக முடியுதுன்றதை நான் 2-3 சீசன்ஸில் நிறைய பேர் பர்சனலாக இன்டர்வியூ சொன்னதில் நான் கேட்டிருக்கேன். இதில் வந்து பூர்ணிமாவும் போயிருக்காங்க அந்த சீசனில் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அறந்தாங்க நிஷா நிறைய இடத்துல காமெடியாகவே இதை சொல்லுவாங்க. நான் 3 மாதம் வந்து அந்த ஷோ வந்து ஒரு 3 மாதம் நான் நானாகவே இல்லை, அவ்வளோ டென்ஷனில் இருந்தேன். இப்போ வந்து ஃபேட்மேனோட ஃபேர்வெல்லில் கூட அறந்தாங்க நிஷா அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஷோலாம் வந்து போயிட்டு நான் அவ்வளோ டென்ஷனில் இருந்தேன். எனக்கு இருந்த கொஞ்சம் ஃபாலோவர்ஸும் அதுக்கப்புறம் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது நான் யார்கிட்டையும் இன்டர்வியூ கூட கொடுக்கவே இல்லை. அப்படின்னும் போது அவங்களாம் எப்படி கேம் ஆடி இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அப்போ தான் அந்த அன்பு வம்பு கேங்லாம் வந்துச்சு ஆரி சீசன் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ ஓரளவுக்கு அதுக்குள்ளே போகிறவங்க எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஆகுறாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது அந்த கேம்குள்ளே இருக்க வரைக்கும் அவங்க மேனேஜ் பண்ண முடிஞ்சாலும் வெளில வந்து அவங்க ரியல் லைஃப்க்கு வரத்துக்குள்ளே அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அது ஒரு மென்டல் ப்ரெஷரான ஷோ தான், சைக்கலாஜிக்கல் ஷோன்னு நம்ம வந்து டீசெண்டாக சொல்லிக்கிட்டாலும் அவ்வளோ வந்து மூளையும் குழம்பி அந்த ஒரு குழப்பத்திலே அவங்கள வச்சிருக்கிற ஒரு ஷோ தான். அப்படின்னும் போது சும்மா ஒன்றும் வந்து அது சர்வீஸ்க்காக யாரும் பண்ணலை, அங்கே அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்களே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் அந்த ஷோக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சேலரியும் இதில் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கு ஒரு மாதிரி சேலரி அவங்கவுங்க வர அவங்களுக்கான பேக்ரவுண்டோ இல்லைனா பேக்ரவுண்ட் சொல்லும்போது சினி ஃபீல்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இல்லைனா இன்ஸ்டாலேயோ சோஷியல் மீடியாலே உள்ள ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இல்லைனா மற்ற ஏதாவது ஷோ பண்ணுறாங்களா, பப்ளிக் ஷோ ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அவங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு சொல்லும்போது என்ன தான் காசுக்காக பண்ணாங்களோ அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அப்படின்னா அது கண்டிப்பாக பாருக்கு இருக்குதுன்றதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. அவள் கண்டிப்பாக அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிற விஷயத்த அவள் போனதுனால தான் ஃபினாலேக்கு வரும்போது அவளுக்கு அந்த தெளிவு இருந்துச்சு அப்படிங்கிறதும் உண்மைதான். அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ ரொம்ப சாதாரணமான ஷோ இல்லை. ரிவ்யூவராக நம்ம வெளில உட்காந்து 1000 பேசினாலும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் அதோட டென்ஷன் தெரியும். அப்படின்னும் போது இதை வந்து ஃபேட்மேன் சாருமே சொல்லியிருப்பாரு. அவர் ரிவ்யூவராக நிறைய ரிவ்யூஸ் பண்ணியிருந்தாலும் பிக் பாஸ் ஷோ பற்றி அத்தனை சீசன், ஆனால் அவரும் ஒரு வாரம் அங்கே போய் அந்த கண்டஸ்டன்ஸாக இருந்துட்டு வந்தப்போ தான் அவருக்கு அந்த டென்ஷன் தெரிஞ்சுது. அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அவர் ரிவ்யூ பண்ண வேணான்னு தான் யோசிச்சுருந்துருக்காரு. ஏன்னா நான் வெளில பார்த்து ரிவ்யூ பண்ணது வேறு கண்ணோட்டம், ஆனால் உள்ளே போய் அந்த இடத்துல நின்னா தான் தெரியுது அதோடது எவ்வளோ இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸு, சேனல் என்ன பண்ணுவாங்க, சேனல் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நான் இந்த சீசன் ரிவ்யூ பண்ண வேணான்னு நினச்சேன். பட் ஆனால் இந்த சீசன் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீசன் விடலாம், அவங்க ஒய்ஃப் தான் கம்பல் பண்ணியிருக்காங்க இந்த சீசன் பண்ண சொல்லி. அதனால் இந்த சீசன் ஒரு க்ளோஷர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சீசனில் விட்டுலான்றதுக்காக பண்ண. மற்றபடி அது ரிவ்யூ பண்ணோன்றத ஆங்கிளை விடவும் உள்ளேருந்து கேம் ஆடுற ஆங்கிள் அது வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து அனலைஸ் அது இப்போ நான் பேசுறதுல இப்போ ரிவ்யூவில் ஷஃபி ஜோன்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிவ்யூ தான். ஆனால் நம்ம எல்லாருமே அது ரிவ்யூன்னு பொதுவாக சொல்லிட்டாலுமே அனலைஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது, அதை ஃபேட்மேன் சார் பண்ணுவார். அதாவது இந்த கேம் இந்த பெர்ஸ்பெக்டிவில் போகுது, இல்லைனா சேனல் இது உங்களை இப்படி தான் காட்டணும்னு நினைக்கிறாங்க, இந்த நெரேட்டிவ்க்காக தான் இது இப்படி கொண்டு வராங்க, இல்லை இது இப்படி கொண்டு போகிறதுக்காக தான் இதை முன்னாடி இப்படி இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்றாங்கல்ல அவர் சொல்லுவார். எனக்குமே அவரோட ரிவ்யூஸ் நிறைய பார்த்து தான் கொஞ்சம் என்னோட ஸ்டைல் ஆஃப் அந்த ஒரு ஸ்பீச்சையும் சேர்த்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் போது ஸோ இருக்கிற மாதிரி ஒப்பிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது ரிவ்யூன்னு. ஆனால் அந்த விஷயம் அதான் அந்த டாஸ்கெல்லாம் பேசுகிறது பண்ணுறதுலாம் ஷஃபி ஜோன்லாம் அதெல்லாம் பக்காவாக பண்ணுவார். எனக்கு வந்து அந்த பிஹைண்ட் த சீன்ஸ் ஏன் எதுக்கு எப்படி அப்படிங்கிற கொஸ்டின்குள்ளே அந்த ஷோவை பார்க்கணுன்றது நான் வந்து ஃபேட்மேன் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ அதை தான் நானுமே என்னோட ரிவ்யூஸில் ஃபாலோ பண்ணுற போது நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு, சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ்லாம் கூட உங்களோட ரிவ்யூ வந்து கொஞ்சம் ரொம்பவே யூனிக்காக இருக்குது, ரொம்ப ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணி சொல்கிறீங்க, டீப்பாக அதை யோசித்து சொல்கிறீங்க. இன்னொரு சிஸ்டர் ஒருத்தங்க கூட சொல்லியிருந்தாங்க, ஒரு ஃப்ரெண்டு ஸ்டார்டிங்லேருந்தே யார் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய விஷயங்களையும் தெளிவாக எடுத்து வச்சது நீங்கள் தான். அவங்களோட நெகட்டிவ் சைடோ பாசிட்டிவ் சைடோ தெளிவாக எடுத்து வச்சது நீங்கள் தான். பாருக்கான ஃபுல்லாக நீங்கள் பேசியிருக்கீங்க, மற்ற ஒவ்வொருத்தரோட விஷயங்களை பற்றியும் டீட்டெயிலாக பேசியிருக்கீங்க. இந்த ஷோக்கு நீங்கள் போட்ட எஃபோர்ட் வந்து ரிவ்யூவில் ரொம்பவே போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ பாரு கிட்ட பேச முடியலனாலும் பாரு ஃபேன்ஸாகவும் சரி, இல்லை என்னோட ஃபேன்ஸாகவும் சரி, பிக் பாஸ் ஃபேன்ஸாகவும் சரி, எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப
தேங்க்ஸ். ஸோ பிக் பாஸ் விட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால இப்போ வந்து இங்கே யூஎஸில் எக்ஸாம்ஸ்லாம் வரப்போகுது ஏப்ரலில் அப்படின்னும்போது, ஸோ அதுக்கான கொஞ்சம் விஷயங்கள் காம்படிஷன்ஸு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் போட முடியல. ப்ளஸ் வந்து நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ராதிகா மேமோடது நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன். அதை பற்றி நிறைய பேசணுன்னு இப்போ ஒரு வேளை பாரு வந்து நிறைய இப்போ படங்கள் பண்ண ஆரம்பித்தா அவங்களுக்கு சான்ஸ் வருது அப்படின்னா எனக்கு என்ன ஆசைனா ராதிகா மேம் மாதிரி, சுஹாசினி மேம் மாதிரி, ரேவதி மேம் மாதிரி. ஏன்னா இப்போ நம்ம அவங்கள ராவாக போல்டாக பார்த்துட்டோம் பாருவை. ஸோ அதே அவங்க லைஃப்பில் இப்படி தான் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ரான் ரியல் தான் அப்படின்னு. ஸோ நடிப்புலேயும் அவங்களோட திறமையை அவங்க அப்படி வெளிப்படுத்தி அவங்க வந்து ஒரு நல்ல லெஜெண்டாக ஒரு நல்ல போல்டான கேரக்டர்ஸ் எடுத்து சினி ஃபீல்டில் பண்ணி அந்த ஒரு கேரக்டர் பெர்ஃபார்ம் அப்படிங்கிறத வின் பண்ணி ஃபெமினிசம் பேசுறது தப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின், தப்பா சரியானே ஒரு குழப்பத்தில் இருக்க சொசைட்டிக்கு நடுவில் ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ்லாம் எடுத்து பண்ணி சொசைட்டிக்கான விஷயங்களையோ இல்லை விமனுக்கான விஷயங்களையோ இன்னும் போல்டாக சொல்லக்கூடிய விஷயங்களை அவங்க எடுத்து பண்ணும்போது அது இன்னுமே ஜனங்கக்கிட்ட போய் நல்லா ரீச் ஆகும். இல்லை அவங்களால அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். பாரு ஒரு ஆள் வந்து அதை சொன்னாங்கன்னா அது இன்னுமே ஸ்ட்ராங்காக ஜனங்களுக்கு ரீச் ஆகும், சொசைட்டிக்கு ரீச் ஆகும் அப்படின்னும் போது அகெயின் ஆப்வியஸாக ஹேட்டர்ஸ் இருக்க தான் செய்வாங்க. அதெல்லாம் சும்மா காதில் வாங்காமல் காற்றுல தள்ளி விட்டுட்டு வந்து அந்த மாதிரி வந்து கேரக்டர்ஸ் பாருக்கு வரணும், அதில் பாரு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட இஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா எனக்கெல்லாம் பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்லாம் சொன்னால் ராதிகா மேம் அதில் ஃபஸ்ட்டு வருவாங்க, சுஹாசினி மேம் வருவாங்க, ரேவதி மேம் வருவாங்க, ஊர்வசி மேம் வருவாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எடுத்து பண்ணவங்க தான். அப்புறம் வந்து அந்த அவள் ஒரு தொடர் கதையில் ஆரம்பித்து சுஜாதா மேம் மாதிரி அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேயே அந்த ஒரு ஃபீமேல் அப்படிங்கிற விஷயங்கள் வெறும் லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, அப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு சமாதானம் ஆகிறதுன்னு இல்லாமல் சொசைட்டிக்கு தங்களை என்னவா வந்துட்டு சொசைட்டி தங்களை பார்க்குது, இல்லை அவங்க எப்படி பார்த்தாலுமே நாங்கள் எப்படி எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ்லாம் எடுத்து வச்சவங்க, ஃபீமேல் ஆடியன்ஸ்க்கான ஒரு விஷயத்தை பெர்ஸ்பெக்டிவை மாற்றினவங்கலாம் பார்த்திங்கன்னா வந்து ராதிகா மேம் மாதிரி ஆளுங்க தான். ஸோ நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன் ராதிகா மேம்க்கெலாம். ராதிகா மேம் சுஹாசினி மேம்க்கெலாம் போது இப்போ அவங்களது தாய்க்கிழவி அப்படிங்கிற ஒரு படம் வரப்போது போல் அதனால் இன்டர்வியூஸ் நிறைய வருது. அது படத்தை பற்றின விஷயங்களாக இருந்தாலுமே அதில் நிறைய அவங்க பர்சனல் விஷயங்களையும் அவங்க ராதிகா மேம் வந்து அவங்க அம்மா பற்றின விஷயங்கள், எம்ஆர் ராதா சார் பற்றின விஷயங்கள், அந்த விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அவங்க பர்சனல் பற்றின விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ லைஃப்பில் அவங்களும் நிறைய கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. ஆனாலுமே அவங்க வந்து சினி ஃபீல்டில் தனக்கான ஒரு இடத்த வந்து பதிய வச்சுருக்காங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. கிட்டத்தட்ட 2-3 ஜென்ரேஷன் ஆளும் கூட அவங்க ஆக்ட் பண்ணிருக்காங்கன்னும் போது ரஜினி, கமல் சாரில் ஆரம்பித்து சிவகுமார் சார், இப்போ வந்து இவங்க பிரதீப் ரங்கராஜன் அவங்க கூட நடித்த வரைக்குமே, அவங்களுக்கு அம்மாவை நடித்த வரைக்குமே லவ் டுடே தான் நினைக்கிறேன் அந்த படம், இஃப் ஐம் நாட் ராங். அந்த படத்தில் நடித்ததாகட்டும் அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினி ஃபீல்டில் இருக்கவங்க சீரியலுக்கு போயிட்டு அவங்க வந்து ஷைன் ஆக மாட்டாங்க, டல் ஆகிடுவாங்க, அவங்களுக்கான சான்சஸ் குறைஞ்சிரோன்ற காலத்துலேயுமே ராடன் பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சீரியல்லையுமே நிறைய ஹிட்டு, சித்தி மாதிரி சீரியல் நிறைய ஹிட் கொடுத்தவங்கலாம் அவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஒரு ஸ்ட்ராங் போல்டு விமன் அப்படின்னு பார்க்குறத விட அவங்கள வந்து ஆக்ட்ரஸாகவும் பார்க்கலாம், ஸ்ட்ராங் விமனாகவும் பார்க்கலாம், பொலிட்டிஷியன், ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற மாதிரி எல்லா ஆங்கிள்லையுமே அவங்களோட ஸ்ட்ராங்னஸ் அவங்க காட்டியிருக்காங்கன்னும் போது அந்த இன்டர்வியூஸ்லையுமே அது தெரிஞ்சுது. அப்புறம் என்னோட இன்னொரு ஃபேவரட் ஆங்கர் வந்து கோபிநாத் சார். ஸோ கோபிநாத் சார் வந்து ராதிகா மேம் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரியும் வந்துட்டு இருக்குது. பிஹைண்ட் உட்ஸோ கலாட்டா பிங்காக நான் தெரியல. அப்புறம் ஒன்று வந்து அவள் விகடனில் இருந்தது, ஒன்று கலாட்டா பிங்க்கு. அப்படி வந்து நிறைய சேனல்ஸில் அவங்க இன்டர்வியூ கொடுத்தாலும் எல்லாமே ஓவராலாக பார்க்கறது பார்த்திங்கன்னா அவங்களோட போல்ட் அண்ட் பிரேவ்னஸை தான் வெளில காட்டுது அப்படின்னு சொல்லும்போது ஸோ பாருக்கும் நிறைய சான்சஸ் கிடச்சி அவங்களும் சினி ஃபீல்டில் இப்படி ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஸோ பாரு ஸ்பேஸில் டாம் ஸ்பேஸில் போய் யாராவது பேசியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேட்மேன் சாருக்கு யாராச்சும் போயிருந்தீங்கன்னா அதுக்கு யாராவது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஃபேர்வெலுக்கு போயிருந்தீங்கன்னா ஸோ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அங்கேயும் பண்ணியிருக்காங்க, பாரு கிண்டல் பண்ணியிருக்காங்கன்னா அதை நம்ம தவிர்க்க முடியாதுங்க. நம்ம அங்கேயுமே பார்த்திங்கன்னா பாரு ஃபேன்ஸ் வந்து தான் இருக்காங்க. அப்போ அவங்க கோவப்பட்டு அவங்க வெளில வராங்களா அப்படிங்கிறதெல்லாம் விட ஓகே, அது வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இடத்துலையும் அதை ட்ரால் பண்ணி அந்த ரெட் கார்டோ கார்டாஸ்க்கோ ட்ரால் பண்ணி அது காமெடியாக தான் போயிடுச்சு. இப்போ அந்த ரெட் கார்டுங்கிற விஷயம் நெக்ஸ்ட் சீசனில் காமெடியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து
விஜய் சேதுபதி சார் தான் இப்போ காமெடி பீஸ் ஆகிட்டார். அவர் இவ்வளோ கெத்தாக வந்து வந்து அந்த ரெட் கார்டை கொடுத்தாரு. இப்போ வந்து பாருவும் ஃபார்மருதீன்லாம் பார்த்து கேள்வி, உங்கள் அம்மா என்ன சந்தோஷப்படுவாங்களா, உங்கள் அக்கா என்ன சந்தோஷப்படுவாங்களா, அப்படியே ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்களா அப்படின்லாம் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்டிருப்பார்ல பாருவும் காமருதீன் பார்த்து. இந்த இடத்துல அதுக்கு ஸ்லிப்பர் ஷார்ட் ஆன்சராக வந்து பாரு சொன்னாங்க, சேது சார் கூட அப்படி சொன்னார். ஆனால் நிஜமாகவே எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் அக்காவும் தான் ஆரத்தி எடுத்தாங்க. நீ வந்து அந்த ஷோக்காக உன்னோட உயிர், உன்னோடது அந்த ஒரு உழைப்பு எல்லாத்தையுமே கொடுத்துருக்க. இதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும்னு எல்லாத்தையும் பண்ணிட்ட, விடுறி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. உயிரை கொடுத்து ஆடி இருக்க அந்த கேம் நீ அப்படின்னும் போது அவளோட அந்த கண்ணில் அடிப்பட்டப்புறம் அந்த கேப்டன்சி டாஸ்க்கு அப்புறம் தான் அவளுக்கான ரீச் கொஞ்சம் இருந்தது. ஏன்னா ட்ரால்லாம் அப்போ வரும்போது இப்படி ஒரு பொண்ணு கேம் ஆடுறாளா, இந்த நிலமையிலேயும் ஒரு பொண்ணு அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆடுறாரான்னும் போது நம்ம சேனல்லையுமே வந்து அப்போ தான் கொஞ்சம் பாரு ஃபேன்ஸ் ஜாயின் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னது ஆள் இல்லாத கடையில் எங்கடா டீ ஆற்றிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சேனலும் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பாரு ஃபேன்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அந்த மாதிரி ஒரு கேமர் இந்த சீசனில் இத்தனை சீசனில் இல்லாத அளவுக்கு ஒரு கேமர் அந்த கிரி பிள்ளையா அந்த யூடியூப் அவர் கூட அந்தளவு அப்படியே திட்டுன்னு திட்டிருக்கார் பார்வை. ஒன்றுமே பண்ணல, அப்படியே அடாவடி கேம் ஆடினா, அதுக்கப்புறம் இந்த கேம் ஆடினா காஜி சரி ஆடினா ஓகே, அதை பற்றி ஏன் பேசுகிறீங்க நீங்கள், உங்களுக்கு தான் பிடிக்கலன்னா உங்களுக்கு விட்டுற வேண்டியது தானே, வேறு நிறைய டாபிக் இருக்குல்ல பேச வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி நம்ம கேள்வி வச்சு அவங்ககிட்ட அதுக்கெல்லாம் பதில் கிடையாதுன்னும் போது என்னமோ ஒன்று கத்திட்டு போட்டோம், என்னமோ ஒன்று புலம்பிக்கிட்டு போட்டோம், நம்மளுக்கு தேவையானதை நம்ம பேசுவோம் அப்படின்னும் போது எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வந்த படங்களில் எந்த படம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். அதே மாதிரி இன்டர்வியூஸுமே வந்து ராதிகா சரத்குமார் மேம் இன்டர்வியூ நான் சொன்னதாகட்டும், அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து பாக்கியராஜ் சாரோடது அந்த 50th ஆனிவர்சரி அவர் சினிஃபில்ல அதை கொண்டாடினாங்க. அங்கேயுமே வந்து 90ஸோட ஹீரோயின்ஸ் அவர் கூட நடித்தவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜில் இருந்து பேசினது அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் டேரக்டர்ஸ் ஃபுல்லாக பாக்கியராஜ் சாருக்கு வந்து அவரோடது பற்றி பேசினது அதுவுமே நல்லா இருந்தது. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. நான் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறேன். ஸோ நான் வந்து சீரியல்ஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேங்க. இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதுல இடத்துல நீயா நானா பார்ப்பேன், இது பார்ப்பேன், இன்னும் 2-3 டிபேட் ஷோ பார்ப்பேன். ஆரி அர்ஜுனன் பண்ணுறாரு டிபேட் ஷோ, தமிழா அந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்ப்பனும் போது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ரீசெண்டாக எதாவது பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி பேசலாம். தேங்க்யூ கைஸ்.